இன்னைக்கு நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்துகிற பொருட்களையே வச்சு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு சுவையாக எப்படி தக்காளி சாதம் செய்யலான்னு இந்த வீடியோவில் வாங்கம்மா சேர்ந்து சமைக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாமா. இப்போ நான் 200 கிராம் ஆயில் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாமா. எண்ணெய் காஞ்சிருச்சுமா. 2 பட்டை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. இதில் 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோமா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சுமா. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் அடி பிடிக்காமல் மட்டும் வதக்கிக்கோங்கம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொன்னிறமாக ஆயிடுச்சுமா. இதில் நான் 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா சேர்த்துருக்கேம்மா. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்கம்மா. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் காம்பை கிள்ளிட்டு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 5 பேர் சாப்பிட்றதுக்கு சமைச்சிட்ருக்கிறேன். அது தக்காளி 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதில் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். மீதி 3 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருங்கம்மா. தக்காளி போட்ட உடனே கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாமா. சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. சீக்கிரமாக தக்காளி வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. மூடி எடுத்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். மீதி 3 தக்காளியை மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாமா. அதை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சாதத்துக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாமா. இது எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்கம்மா. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாமா. தண்ணி அளவாக ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அரிசி போட்டால் கரெக்டாக வரணும். தண்ணி கொதிக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி இல்லாமல் மட்டும் சேர்த்துக்கோங்க அரிசியை. இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு வெயிட் போட்டுருங்கம்மா. இப்போ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும்மா. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுமா. வாங்க பரிமாறலாம்.